இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தாய் மரியா விண்ணேற்பு அடைந்த பெருவிழா. நாம் அனைவரும் கூட, இயேசுவினுடைய நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கூட இதே விண்ணகத்தை அடைவதற்கு முதற்கனியாக சென்ற இயேசுவிற்கு அடுத்து அவருடைய தாய், நம்முடைய மீட்பரின் தாய் மரியா சென்றிருக்கிறார் என்ற நம்பிக்கை உலகம் முழுவதும் இந்த கத்தோலிக்க திரு அவையில் மிக சிறப்பாக விளங்குகிறது. அன்பானவர்களே, ஆகவே இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டுள்ள பகுதி முதல் அதிகாரம், லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 56 இறைவார்த்தை முடிய. இதில் எலிசபெத்தை அன்னை மரியா சந்திக்கிறார். அந்த நிகழ்வில் 46வது வார்த்தையிலிருந்து நாம் பார்ப்பது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்ற அந்த பாடல், என் ஆன்மா பாடல். அதிலே ஒரு வரியை நாம் மிக முக்கியமாக கருத்தில் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். அன்பானவர்களே, உலகம் முழுமையிலும் கத்தோலிக்கர்கள் அல்லாமல் மற்ற பல கோடி மக்களும் கூட அன்னை மரியாவை போற்றி வருகின்றனர். தலைமுறை தலைமுறையாக அவரை போற்றுவார்கள் என்ற இறைவாக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அடிமையாக தன்னை கருதி கடவுள் முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்த அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு பிறந்தார். உதரத்திலே கருதரித்தார். அதற்கு முன்பு உள்ளத்திலே அவர் உருவானார். அன்பானவர்களே, நாம் தலைமுறைகள், இந்த மனித தலைமுறையில் பிறந்தவர்கள். ஆனால் அன்னை மரியாவை போற்ற வேண்டும். காரணம், அவர்தான் இயேசுவிற்கு முதல் சாட்சியாக, முதல் நற்செய்தியாளராக சென்றவர். இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத்திடம் சென்றார். எலிசபெத்து வீடு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டது. எலிசபெத்து வழியாக ஆதி திரு அவையிலே என்ன நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவருடைய தாய், இயேசுவினுடைய தாய், இறைவனின் தாய் அன்னை மரியா என்பதற்கும் கூட இதுதான் அடிப்படை வார்த்தையாக உள்ளது. அதற்கு முன்பாகவே முதல் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களிலே அன்னை மரியாவுக்கு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொன்ன கபிரியேல் தூதருடைய வார்த்தைகளிலே பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே பிறப்பவர் உன்னதரின் மகன் எனப்படுவார். அந்த வாக்கு வருகிறது. உன்னதர் என்றால் இறைவன் தானே, ஆண்டவர் என்றால் நமக்கு இறைவன் தானே. அன்பானவர்களே, அந்த இறைவனிடம் இவர் சென்றிருப்பதற்கு காரணம் என்ன? தன்னை அடிமையாக கருதினார், அடிமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார், அடிமையை போல இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றினார், கடைசி வரை பின்பற்றினார். இந்த அன்னை மரியா வழியாக திரு அவை தூய ஆவியை பெற்றுக்கொள்ள பெரிய தயாரிப்பு காலமாக 10 நாட்கள் திருத்தூதர்களோடு மற்றும் எல்லாரோடும் 120 பேரோடு சேர்ந்து தயாரிப்பு கொடுத்தவர் அன்னை மரியா. கத்தோலிக்க திரு அவை பிறந்தது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுக்கு இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் அறிவித்த அந்த நொடி முதல் எங்களுக்கு அருமையான தாயாக உள்ள மரியாவை நீர் உம்மிடமே எடுத்துக்கொண்டீர், விண்ணேற்பு அடைய செய்தீர். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த தாய் விண்ணேற்பு அடைய எப்படியெல்லாம் உம்மை பின்பற்றினாரோ, உம்முடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தாரோ, அதுபோல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக இருந்து உம்மை பின்பற்றி நாங்களும் தலைமுறை தலைமுறையாக அன்னை மரியாவை போற்றுகின்ற நாங்களும் அதே விண்ணகத்தை வந்து அடைய எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.